ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நேந்திரம் பழ கொழுக்கட்டை தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கால் கிலோ பச்சரிசி எடுத்து அதை ஊற வச்சு பொடிச்சு புட்டரிப்புல அரிச்சு எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். இனி நம்ம இதுல தேவையான அளவு உப்பு எடுத்து சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா விரவி எடுத்துடலாம். அந்த மாவோட கொஞ்சமா தேங்காவும் ஆட் பண்ணி நல்லா விரவி எடுத்துடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா பக்குவத்துக்கு நல்லா விரவி எடுத்தாச்சு. இனி இதை உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்ம அதெல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சு வச்சிருக்கு. இப்போ நம்ம உருண்டைய வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம் ஒரு பாத்திரத்துல. இப்போ நம்ம அந்த தண்ணியில துருவின தேங்காவை போட்டுடலாம். கொஞ்சம் மாவையும் நம்ம அதுல ஆட் பண்ணுவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மாவெல்லாம் தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணிய. தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைய இதுல போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். இனி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு வாட்டி உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டனா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இதுல நம்ம 2 நேந்திரம் பழம் ஆட் பண்ணலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நேந்திரம் பழம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.